Hi students, greetings from Success Education Academy. So physics la second lesson 7th question paakarom. Explain the determination of unknown resistance using meter bridge. So unknown resistance or meter bridge vechi eppadi kandupidikalam. So meter bridge ingradha another form of Wheatstone bridge. Already nama vandu 6th lesson 6th question la Wheatstone bridge paathirukom. 5th question la Kirchhoff's law paathirukom. And rendu video paathiட்டு இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல clarity கிடைக்கும். So என்ன சொல்றாங்கன்னா the meter bridge is another form of Wheatstone bridge. அடுத்தது it consists of a uniform Manganian wire AB of 1 meter length. ஸோ என்ன சொல்ல இந்த AB இந்த ஒயர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த AB ஒயர் வந்து Manganian ஒயர், இதோட லென்த் என்னன்னா 1 மீட்டர் லென்த். ஸோ மேன்கேனியனும் வேற ஒன்றும் இல்லை, ஒரு காம்பவுண்டு. அதில் வந்து என்ன இருக்குன்னா 84% காப்பர் இருக்கு, 12% மேங்கனீஸ் இருக்கு, 4% நிக்கல் இருக்கு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரதான் 4% நிக்கல். ஸோ இந்த மூணோட மிக்சிங்கில் வரதான் என்னென்னா மேன்கேனியன் ஒயர். நார்மலாக நம்ம வந்து காப்பர் ஒயர் எடுப்போம், இல்லைனா அலுமினியம் ஒயர் எடுப்போம். ஸோ இங்கே வந்து என்ன ஒயர் இருக்குன்னா மேன்கேனியன் ஒயர் இருக்காங்க. அந்த மேன்கேனியன் ஒயரில் என்ன இருக்குன்னா 84% காப்பர், 12% மேங்கனீஸ் அண்ட் 4% நிக்கல். இதோட காம்பினேஷன் தான் என்னன்னா மேன்கேனியன் சொல்லுவாங்க. அதாவது இந்த காம்பவுண்ட் தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேன்கேனியன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் செகண்ட் பாயிண்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் மேன்கேனியன் ஒயர். இந்த ஒயர் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, இதான் மேன்கேனியன் ஒயர். இதுக்கு எதுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க, உட்டன் ஸ்கேலு. இந்த ஸ்கேல் 1 மீட்டர் லென்த்து, அந்த லென்த்துக்கு ஈக்குவலாக நம்ம இதையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து அடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்பு கனெக்ட் பண்ணுறோம். ஒரு காப்பர் ஸ்ட்ரிப், இந்த ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்ட் அலாங் ஏ மீட்டர் ஸ்கேல். இது நான் இதே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் ஒயர் இஸ் ஸ்ட்ரெச்ட் அலாங் ஏ மீட்டர் ஸ்கேல் ஆன் ஏ உடன் போர்ட் பிட்வீன் 2 காப்பர் ஸ்ட்ரிப் C and D. ஸோ இந்த ஒயரை வந்து எதில் ஸ்ட்ரெச் பண்ணுறாங்கன்னா இந்த பிட்வீன் காப்பர் ஸ்ட்ரிப், ஒரு சின்னு ஒரு காப்பர் ஸ்ட்ரிப் இருக்குது, டின்னு ஒரு காப்பர் ஸ்ட்ரிப் இருக்குது. எந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப், இது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப், இது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப். இந்த காப்பர் ஸ்ட்ரிப்பில் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். எதுக்கு பேரலானா இந்த மீட்டர் ஸ்கேலுக்கு பேரலாம். இது எல்லாமே இதில் இருக்குன்னா ஒரு உடன் போர்டில் நடக்குது. அப்புறம் பிட்வீன் தீஸ் 2 காப்பர் ஸ்ட்ரிப் another காப்பர் ஸ்ட்ரிப் is mounted. இந்த 2 காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு இடையில இன்னொரு காப்பர் ஸ்ட்ரிப், இதுதான் வந்து ஈங்கிற காப்பர் ஸ்ட்ரிப். ஆக்சுவலாக இது ஒரு காப்பர் ஸ்ட்ரிப், சிங்கிற ஒரு காப்பர் ஸ்ட்ரிப், இது டிங்கிற காப்பர் ஸ்ட்ரிப். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஈன்னு ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்பை மவுண்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கும் ஈக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது, அதே மாதிரி ஈக்கும் டிக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா 2 ரெசிஸ்டர் கொண்டு வரோம். ஒரு ரெசிஸ்டர் என்னென்னா P, இன்னொரு ரெசிஸ்டர் Q. ஸோ இங்கே இந்த மாதிரி 2 ரெசிஸ்டர் கொண்டு வரோம். அதான் சொல்கிறாங்க பிட்வீன் தீஸ் 2 காப்பர் ஸ்ட்ரிப் another காப்பர் ஸ்ட்ரிப் E is mounted. E வந்து மவுண்ட் பண்ணுறோன்னா உள்ள ஃபிக்ஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். To enclose 2 gaps G1 and G2. Then unknown resistance P is connected in G1 and a standard resistance Q is connected in G2. ஸோ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி 2 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து P, இன்னொன்று வந்து Q. ஸோ இந்த unknown resistance P வந்து என்னன்னா unknown, நமக்கு தெரியாது, அதோட வேல்யூ வந்து தெரியாது. unknown resistance Q வந்து ஸ்டாண்டர்ட், அப்போ வந்து known resistance. ஸோ அது எத்தனை 1 ஓமா 2 ஓமா 3 ஓமா சம்திங், அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து unknown ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. நம்ம Wheatstone bridgeோட அப்ளிகேஷனே இதான். கிர்ச்சாஃப் ரூல் யூஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே வந்து எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது, ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு கம்பேரிசன் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து இந்த சை வேல்யூ இங்கே நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம் Wheatstone bridgeல. ஸோ நம்ம இதோட கேல்குலேஷன் எப்படி இருக்குன்னா, இதோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா, அதாவது இதில் என்ன கரண்ட் வருது, இதில் இப்போ கரண்ட் I1 வருதுன்னா I1 into Pன்னு எடுப்போம், ப்ளஸ் I2 into Qன்னு எடுப்போம். அது ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த சையோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் Q is connected in G2. அடுத்தது a jockey is connected to the terminal E on the central copper strip through a galvanometer and a high resistance. ஸோ இந்த சென்ட்ரல் காப்பர் ஸ்ட்ரிப்லேருந்து, அதாவது இந்த சென்ட்ரலில் நம்ம மவுண்ட் பண்ணியிருக்கல ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்பு, இந்த காப்பர் ஸ்ட்ரிப்லேருந்து ஒரு ஒயரில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், கேல்வனோமீட்டர் G கனெக்ட் பண்ணுறோம். அடுத்தது அது வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஜெயின் ஒரு ஜாக்கியை கனெக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட வேலை. நான் ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு மேன்கேனியன் ஒயர் 1 மீட்டர் லென்த்துக்கு எடுக்கிறோம். அந்த மேன்கேனியன் ஒயரை எதுக்கு பேரலாக வைக்கிறோன்னா ஒரு 1 மீட்டர் உடன் ஸ்கேலுக்கு பேரலாக வைக்கிறோம். இது எல்லாமே ஒரு உடன் போர்டில் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஏ பாயிண்ட்லேருந்து ஒரு எண்டை வந்து சின்னு ஒரு காப்பர் ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணுறோம், இன்னொரு எண்ட்லேருந்து டின்னு ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணுறோம். அந்த 2 காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு இடையில ஈன்னு ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்பை மவுண்ட் பண்ணுறோம். அந்த சிக்கும் ஈக்கும் இடையில, அந்த 2 காப்பர் ஸ்ட்ரிப்புக்கு இடையில நம்ம ஒரு ரெசிஸ்டர் Pன்னு unknown ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வரோம். அதே மாதிரி ஈக்கும் டிக்கும் நடுவில் Qன்னு ஒரு known ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வரோம். அதுக்கப்புறம் ஈலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கேல்வனோமீட்டர் G கனெக்ட் பண்ணுறோம். ஆஸ் வெல் அஸ் அந்த ஜிலேருந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அதுலேருந்து ஒரு ஜாக்கி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து
நம்மளோட பொசிஷன் நம்ம வந்து அந்த டிராயிங் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா the exact position of the jockey and the wire can be read on the scale. ஸோ இந்த ஜாக்கி வந்து நம்ம மூவ் பண்ணும்போது ஜாக்கி வந்து என்ன லென்த்தில் இருக்குது, இப்போ இதில் வந்து இது 1 மீட்டர்னா இது வந்து 30 சென்டிமீட்டர் இருக்குது, 40 சென்டிமீட்டர் இருக்குது, 50 சென்டிமீட்டர் இருக்குங்கிறத கம்பேரிசனுக்கு தான் நம்ம இந்த மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஜாக்கியோட லென்த்தை, அதாவது இந்த ஒயரோட லென்த், இப்போ வந்து ஜாக்கி பாயிண்ட் பண்ணுற இடம் எந்த இடம் அப்படிங்கிற மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த 1 மீட்டர் ஸ்கேல். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 10 சென்டிமீட்டர், இது 20, 30, 40, 50, 60 அண்ட் ஸோ ஆன் அப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு லெக்லாஞ்சி செல் and a key are connected across the end of the bridge wire. ஒரு லெக்லாஞ்சி செல் and a key. ஸோ இதுதான் வந்து என்னென்னா லெக்லாஞ்சி செல், சிம்பிளாக சொல்லணும்னா செல். இதில் இருந்தால் பவர் சப்ளை போகுது. இது பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். எலக்ட்ரானோட ஃப்ளோ இந்த சைடு இருக்கும், கன்வென்ஷனல் கரண்டோட ஃப்ளோ இந்த சைடு இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு கீன்னு சொல்லியாச்சுன்னா சிம்பிளி சுவிட்ச். சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆக்கணுமா க்ளோஸ் பண்ணணுமா, ஸோ அதுக்கு டிசைட் பண்ணுறது தான் அந்த கீ. ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்டடி பண்ணுற இந்த டயக்ராமில் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கால்குலேஷன் பார்ப்போம். ஸோ எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த ஜாக்கியை வந்து மூவ் பண்ணணும். இந்த ஜாக்கியை மூவ் பண்ணும்போது நமக்கு கேல்வனோமீட்டரில் 0 ரீடிங் வர மாதிரி மூவ் பண்ணணும். அதாவது the position of the jockey and the wire is adjusted so that the galvanometer shows 0 reading, 0 deflection. இந்த கேல்வனோமீட்டர் எப்படின்னா 0 டிஃப்ளெக்ஷன் காட்டுற அளவுக்கு, அதாவது இதில் கேல்வனோமீட்டர் 0 வேல்யூ வர அளவுக்கு நம்ம ரீட் பண்ணணும். அந்த பாயிண்ட் எப்படின்னா ஜேன் எடுக்கணும். எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 0 டிஃப்ளெக்ஷன் வருதோ அதை எப்படி எடுக்கணும், அந்த பாயிண்ட்டை வந்து ஜேன் எடுத்திருப்போம். ஸோ லெட் த பாயிண்ட் பி ஜி. இந்த லென்த் ஏஜி அண்ட் ஏஜே, இந்த லென்த் ஏஜே வந்து எல்னு எடுத்திருக்கோம். இதுலேருந்து எந்த பாயிண்ட்டில் வந்து 0 டிஃப்ளெக்ஷன் வந்தோ அந்த பாயிண்ட் வரைக்கும் L1, அடுத்தது அந்த பாயிண்ட்லேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை L2ன்னு எடுத்துப்போம். The length AJ and JB of the bridge wire now replace the resistance R and S of Wheatstone bridge. ஸோ இதில் நம்ம வந்து PQ ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதே மாதிரி கால்குலேஷன் எடுக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி Wheatstone bridgeல பார்த்துருப்போம். PQன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி RSன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி அந்த RS ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. தென் P/Q = R/S. P/Q = R/S = R dash, அதாவது P-யோட வேல்யூ சிம்பிளாக வந்து R/S விட்டுருங்க. நீங்கள் இந்த P/Q மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். P/Q = P-யோட வேல்யூ எதுன்னு எடுப்போம்னா இந்த ஃபஸ்ட்டு லென்த், அதாவது ஏலேருந்து ஜே வரைக்கும் ஏஜே தான் வந்து P-னோட வேல்யூ எடுப்போம். அதாவது P = R dash × A. R dashனா இந்த கேபிளோட இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதாவது வேர் R dash is the resistance per unit length of wire. இந்த ஒயரோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா R dashன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கூட தான் மல்டிப்ளை பண்ணி எடுக்கணும். அப்போ R dash × AJ. ஏஜேனா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள பாயிண்ட். அப்போ R dash × AJ. தென் Q = R dash × JB. JBனா ரிமைனிங் வேல்யூ. அதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதுனா P/Q = P-வோட வேல்யூ ஏஜேனும் Q-வோட வேல்யூ JBன்னு எடுப்போம். அதை தான் சிம்பிளிஃபைவாக எப்படி எடுப்போம்னா அதாவது P/Q = L1/L2 அப்படின்னு எடுப்போம். இதில் இந்த P-யோட வேல்யூ வேணும்னா இது கேபிட்டல் Q கொடுக்குங்க, Q × L1/L2. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வேல்யூ வேணாம், P-யோட வேல்யூ வேணா P-யோட வேல்யூ எடுத்துக்கலாம், Q-வோட வேல்யூ வேணா Q-வோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கேல்குலேஷன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா the bridge wire is soldered at the ends of the copper strips. இந்த பிரிட்ஜோட ஒயரை இந்த காப்பர் ஸ்ட்ரிப்போட எண்டில் நம்ம சோல்டரிங் பண்ணி வச்சிருக்கோம். சோல்டரிங் பண்ணி வச்சிருக்கோம்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சும்மா டைப் பண்ணாமல் சோல்டரிங் அயனை வச்சு சோல்டரிங் பண்ணி வச்சிருக்கோம். Due to the imperfect contact, some resistance might be introduced at the contact. ஸோ இந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லலாம்னா இம்பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வச்சிருக்க கான்ட்ராக்ட் வந்து அதாவது ப்ராப்பராக சோல்டரிங் பண்ணலை, அதனால அதில் இம்பர்ஃபெக்ட் கான்ட்ராக்ட் இருக்குது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா தீஸ் ஆர் கால்ட் எண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு டைப் ஆஃப் எரர். நம்ம எடுக்கிற ரீடிங் வந்து அக்குரேட்டாக வராது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்படி வராத டைமில் என்ன பண்ணணும்னா நம்ம மல்டிபிள் டைம்ஸ் இந்த ரீடிங் எடுத்து 11th ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம தியரி ஆஃப் எரர்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அதை என்ன பண்ணிடணும்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த எரரை எடுத்து அதை வந்து அதோட ஆவரேஜ் வேல்யூ, மீன் ஆவரேஜ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அப்படி எரர் வரும்போது இதுதான் வந்து நம்மளோட ரெமெடி, இப்படி தான் பண்ணணும். ஸோ டு ஃபைண்ட் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் த ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ஒயர் இந்த காயில் P. ஸோ இந்த P ரெசிஸ்டரில் யூஸ் பண்ண காயிலோட ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதை எப்படி எடுக்கணும்னா அதோட லென்த்து, அதுக்கப்புறம் அந்த ரேடியஸ், அந்த ஒயரோட ரேடியஸும் அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் இருக்க ரேடியஸும் அதோட லென்த்தும் நமக்கு தெரியணும். அதுலேருந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா ரெசிஸ்டன்ஸ் = ρ × L/A. இங்கே ரோனா என்னன்னா ரோனா ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் = ρ × L/A. ஸோ அதுலேருந்து என்ன எடுக்கணும், ரோவோட வேல்யூ எடுத்தோன்னு நம்ம இதை வந்து இந்த சைடு கொண்டு போகும்போது இந்த L/A அந்த சைடு கொண்டு போகும்போது நமக்கு எப்படி ஆயிடும், அது A/Lன்னு வந்துடும்.
அதுதான் ரோ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இன்டூ ஏ பை எல். இங்கே ஏன்னா அது கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்போ எப்படி எடுக்கலாம்னா ரோ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இன்டூ ஏரியாவை நம்ம எப்படி போடலாம், சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர் பை எல் அப்படின்னு வரும். ரோ ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ் இன்டூ பை ஆர் ஸ்கொயர் பை எல். ஸோ அந்த கால்குலேஷன் பார்ட்ட இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து பி பை கியூ, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூவை பின்னு எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்த வேல்யூ நம்ம எங்கே வந்து அந்த ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வருதோ ஏலேருந்து ஜே வரைக்கும் உள்ள வேல்யூ பி இன்னும் ஜேலேருந்து பி வரைக்கும் உள்ள வேல்யூ கியூன்னு எடுத்திருக்கோம். அதான் பி பை கியூ ஈக்குவல் டு ஏஜே பை ஜேபி ஈக்குவல் டு அதை லென்த் 1 லென்த் 2ன்னு எடுத்திருக்கோம். இதுலேருந்து பியோட வேல்யூ வேணா பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூ வேணா கியூவோட வேல்யூ, எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. எண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வேற ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த இதை மெஷர் பண்ண இதை வந்து இதில் ஜாயின் பண்ணும்போது சோல்டரிங் பண்ணுறோம். அதாவது சும்மா நம்ம டைப் பண்ணி வைக்காமல் சோல்டரிங் ஏனை வச்சு சோல்டரிங் பண்ணுறோம். சோல்டரிங் ஏன்னா நம்ம இப்போ அந்த சீரியல் லைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சோல்டரிங் பண்ணுறதை எங்கேயா பார்த்துருப்பீங்க. இந்த சீரியல் லைட்லாம் பார்த்துருப்பீங்கன்னா அந்த ஒயரை வந்து அதில் வச்சு நம்ம என்ன பண்ணணும், சோல்டரிங் ஏனை வச்சு அதுக்கு ஒரு பேஸ்ட் உண்டு, அது மாதிரி ஒரு காப்பர் ராடு உண்டு. அந்த காப்பர் ராடும் அந்த பேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக அந்த ஒரு அதில் ஒட்டுற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். அதுதான் வந்து என்னென்னா சோல்டரிங் பண்ணுறது. சரிங்களா? So due to the imperfect contact soldered at the ends of the copper strip, due to the imperfect contact some resistance might be introduced at the contact. So இதில் வந்து என்னென்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகுது. இதை தான் எண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து ஒரு எரர் மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த எரர் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதோட ஆவரேஜ் இது ஒரு 2 or 3 டைம்ஸ் இந்த வேல்யூ இதை வந்து ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணி அதில் கிடைக்கிற வேல்யூ வந்து நம்ம ஆவரேஜ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட ஒர்க்கை ப்ரமோட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.